ஏன்னா குர்ஆன் அவ்வளவு மகத்தான ஒரு சாதனைகளை உலகத்தில் செய்திருக்கு. குர்ஆன் ஷரீஃப் சாதாரணமான கிதாபில் ஏதோ புஸ்தகமா நினைச்சிட்டு இருக்காங்க குர்ஆன் ஷரீஃப். இன்னைக்கு அதெல்லாம் ஆக்கி போச்சு சமுதாயத்தின். குர்ஆன் ஷரீஃபுடைய மகத்துவத்தையே அதாவது ஒண்ணுமில்லாம ஆக்கி போட்டாங்க. குர்ஆன் ஷரீஃபுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு, ஒரு சிறப்பு உண்டு. அன்றைய காலத்தில் ஒவ்வொரு அரபிகள் அத்துணை பேர்களும் தோற்று போன இடம் குர்ஆன் ஷரீஃப் தான். தங்களுடைய மிகப்பெரிய வல்லமை ஆற்றல், நான் தான் பெரிய ஆளுங்கிறது அந்த மமதையெல்லாம் அங்கே மடிந்து போனது குர்ஆனுக்கு மத்தியில் தான். அல்லாஹு தஆலா அவ்வளவு குர்ஆன் எவ்வளவு மிகப்பெரிய ஆளாயிருந்தான் சரிதான். ஒரு பெரிய கவிஞன் அரபு நாட்டிலேயே அவன் தான் பெரிய கவிஞன், பெரிய அவார்டு பெற்ற பெரிய கவிஞன். அவன் ரசூலுல்லாஹ் சொன்னானா, நபி முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை சொல்றான், இன்னக்கும் வமா தாபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம். இன்னக்கும் நிச்சயமா நீங்களும் வமா தாபுதூன மின் தூனில்லாஹ் அல்லாஹ் அல்லாமல் எதையெல்லாம் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற அவைகளும் ஹஸபு ஜஹன்னம் நரகத்தின் கொல்லிக்கட்டைகள் என்பதாக அல்லாஹ் மக்காவுடைய காஃபிரை பார்த்து சொல்றான். அப்படின்னா கவிஞர் கேட்கிறாரு, அவர் காஃபிரா இருக்கிறாரு, கேட்கிறாரு, இப்படி அல்லாஹ் குர்ஆனை சொல்றானே, சில மக்கள் மலக்குமார்களை கடவுளா வணங்கியிருக்கிறாங்க, சில மக்கள் ஈசா நபியை கடவுளா வணங்கினாங்க. அப்படி என்ன இந்த ஆயத்தின்படி ஈசா நபி நரகத்தின் கொல்லிக்கட்டையா, மலக்குமார் நரகத்தின் கொல்லிக்கட்டையா அப்படின்ட்டு பெரிய அறிவா கேட்கிற மாதிரி கேட்டான் அரபு கவிஞர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீ இந்த அரபு நாட்டுல பெரிய கவிஞன் என்பதா நீ சொல்லிக்கிற, உனக்கு பெரிய அவார்டெல்லாம் கொடுத்துக்கிறாங்க, ஆனா உன்னுடைய சொந்த மொழி தாய்மொழி உனக்கு தெரியலையே ரசூலுல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அந்த உபயோகித்த வார்த்தையை கவனிச்சு, இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், இன்னக்கும் நீங்களும், நீங்க சொன்னா மக்காவுடைய காஃபிர்கள், வமா தஅபுதூன மின் தூனில்லாஹ் அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்கக்கூடியவைகள். அல்லாஹ் மாங்கிற வார்த்தை மா என்று சொன்னால் உயிரற்ற பொருள்கள். உயிரற்ற பொருள் சொன்னா கல்லு மரம் மட்டை எல்லாத்தையும் பொருள், இவைகளெல்லாம் நரகத்தின் கொல்லிக்கட்டை சொன்னா மண் சொன்னாதான் ஈசா நபியை குறிக்கும், உயிருள்ள பொருளை குறிக்கும். அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய சொந்த அரபி மொழி உனக்கு தெரியல. அவன் அப்படி சரணடைஞ்சிட்டானா, தான் மிகப்பெரிய கெத்துல இருந்தான், நான் தான் இந்த அரபு நாட்டிலே நான் தான் பெரிய விஐபி பாடுங்க. ரசூலுல்லாஹ் அசால்ட்டா சொல்லிட்டாங்க, உனக்கு சொந்த மொழியே தெரியல அப்பா அப்படின்ட்டான். உடனே அப்படி சரணாகதி இஸ்லாத்தை எதுக்குறாரு. இதுக்கு சொல்றது, குர்ஆன் ஷரீஃப் எத்தனை பேர் போட்டி போட்டாங்க.